இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா அச்சுச்சோ, என்னப்பா விளக்கு அணைஞ்சு போச்சா? வேண்டுதல் பண்ணும்போது விளக்கு அணையவே கூடாதுப்பா. அப்படி அணைஞ்சிருச்சுன்னா உன் வேண்டுதல் பலிக்காது. அம்மா மனசு இறங்கலன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரே பரிகாரம் தான் இருக்கு. ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. என்னன்னு சொல்லுங்க, நான் பண்றேன். அது பண்ண முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, இதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். பின்றாமா மஞ்சள் வேப்பில கலந்த தண்ணியில குளிச்சிட்டு 108 தேங்காயை உன் தலையில உடைக்கணும். என்ன? அப்படி பண்ணா அம்மன் மனசு குளிரும். உன் வேண்டுதலை உடனே நிறைவேற்றி வச்சிருவா. அவ்வளவுதானம்மா? நான் உடனே செஞ்சிடறேன். என்னடா எந்த காரணத்துக்காகவும் வேண்டுதலை பாதியில் நிறுத்தக்கூடாது தம்பி. அப்புறம் அம்மன் தண்டிச்சிருவா. சரிங்கம்மா. நல்லபடியா பண்ணு, உனக்கு நல்லதே நடக்கும். ஆ. சொல்றா சத்யா. சௌமியாவுக்கு உடம்பு சரியாகணும்னு கதிர் வேண்டுதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் சத்யா. சரி, அது என்னடா இப்போ? தாலி கட்டிக்கிறான்ல, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியாகணும்னு பண்றான். சத்யா, அவன் வேண்டுதல் என்னன்னு தெரிஞ்சா நீ இப்பெல்லாம் பேச மாட்ட. தலையில 108 தேங்காய் உடைக்க போறானா. டேய், என்னடா லூசா அவன்? ஏன்டா இப்படி எல்லாம் பண்றான்? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் சத்யா. அடுத்த வாரம் அவனுக்கு IAS எக்ஸாம் வேற இருக்கு. அதெல்லாம் விட்டு பைத்தியகாரத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பயமா இருக்கு சத்யா. நீ உடனே கொஞ்சம் கிளம்பி வரியா? எந்த கோயிலடா இருக்கிறீங்க? நம்ம அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கதான். ஐயோ, அமுல் பேபி அங்கதான்டா வந்து நிறுகிறான். என்ன சொல்ற? அமுல் பேபி சொன்னதும் கதிர் புரிஞ்சுன்னு சௌமியாவை விட்டு வேலைக்கு போயிட்டான்னு அமுல் பேபி நினைச்சு நிறுகிறான். இப்ப சௌமியாக்காக இவன் வேண்டுதல் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா அத அவன் எப்படி எத்துப்பானே தெரியலடா. சரி இரு, நான் உடனே வரேன். இவன் எப்படி இங்க வந்தான்? எந்திரிங்க முதல்ல. நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா?
ஐயோ தெரிஞ்சிருச்சா? நீ பேசுனதெல்லாம் வச்சு நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டேன். சத்யாக்கு தம்பியா இருக்கலாம் உனக்கு தகுதியே இல்ல. சார் சாரி சார். என்ன சாரி? எதுக்கு சாரி? மன்னிக்கிற தப்பா இது? ஐயோ நல்லா படிக்கிற பையன் நீ இப்படி எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்காக இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருந்தா மத்த பசங்களும் உன்னை பார்த்து ஃபாலோ பண்ணி இப்படி முட்டாள்தனமா பண்ண மாட்டாங்க? பைத்தியக்காரன். எக்ஸாமா? என்ன சொல்றாரு? என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? அடுத்த வாரம் எக்ஸாம் வர்றதுனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. எக்ஸாம்? ஏமா உன் தம்பி சின்ன வயசுல இருந்தே இப்படித்தானா இல்ல தலையில ஏதாவது அடிபட்டு இப்படி ஆயிட்டானா? ம், இல்லம்மா, இவ்வளவு தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண உன் தம்பியால மட்டும்தான் முடியும். சும்மா இரியா. கடவுளை நம்புங்க, வேணான்னு சொல்ல. ஆனா இப்படி கண்மூடித்தனமெல்லாம் நம்பாதீங்க. தலையில அடிபட்டு உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு பதில் எக்ஸாம் வேற யார் எழுதுவா? ஐயோ இவனே, யோ, எங்கயா போற? என்னால முடியலம்மா. இப்ப நான் போய் உன் தம்பி தலையில நறுக்கு நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டாதான் என் ஆத்திரம் தீரும். ராங் டைம்ல என்ட்ரி ஆகி எல்லாத்தையும் ராங்கா புரிஞ்சுக்கிட்டதும் இல்லாம பெரிய ஹீரோயிசமா நினைச்சு பஞ்சு டைலாக்ல பேசிட்டு இருக்காமா. யோ, கொஞ்சம் சும்மாரியா. நல்ல வேலை நான் பார்த்தேன். இதுவே சத்யா பார்த்துன்னா உன்னை அடிச்சிருப்பாங்க. அவள் பேபி. ஏங்க நீங்க எப்படி இங்க? இல்ல, இவன் ஏதோ முட்டாள்தனமா பண்ண போறான்னு மாக்கா சொன்னா, அதான் வந்தேன். சரி சரி விடுங்க. அது ஒண்ணும் இல்ல. அடுத்த வாரம் எக்ஸாம்னதும் நர்வஸ் ஆயிட்டார் போல இருக்கு. நான் அட்வைஸ் பண்ணிட்டேன். இனிமே அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாரு. ம். நீ எதுவும் டென்ஷன் ஆயிட்டு திட்டிட்டுலாம் இருக்காதீங்க. ஆஹ். சரி அவள் பேபி, நீ போய் சாமி கும்பிடு. நான் இவனாண்ட கொஞ்சம் பேசினு வரேன். சரி, அப்புறம் நீங்க எதுவும் கோவத்துல வந்து திட்டிடாதீங்க. ஓகே? இல்ல இல்ல, அதான் நீ பேசிட்டல, அப்புறம் நான் ஏன் திட்ட போறேன். நீ போ. ம்.